வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். கிட்டத்தட்ட 880 வருட பழமையான உலக புகழ்பெற்ற ஒரு சிவன் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சோழ மன்னர்களோட பெருமையும் தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இந்த கோயிலை சுத்தி ஏகப்பட்ட கல்வெட்டுக்கள், தேர் வடிவிலான அந்த மண்டபம், அதுல இருக்கக்கூடிய அந்த தூண்கள்ல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் சொல்லிட்டு அழகான ஒரு கலைக்கூடமாவே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த அழியாத சோழ பெருங்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒன்னான இந்த கோயில் சோழ மன்னரான 2ஆம் ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட வாசல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் பாருங்க, அதுல ஏகப்பட்ட சிற்பங்களோட செதுக்கி இருப்பாங்க. அந்த வாசல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எதிரிலே பாத்தீங்கன்னா ஒரு நந்தி மண்டபம் இருக்கும். அதுக்குள்ள மிகப்பெரிய நந்தி சிலையை நம்ம பார்ப்போம். அந்த நந்தி மண்டபத்துக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பலிபீடம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா படியெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு இரும்பு கூண்டு போட்டு மூடி இருக்காங்களா. சோ இந்த இரும்பு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த படி பாத்தீங்கன்னா இசை ஒலி எழுப்பும் நாதப்படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம தட்டும் போது சரிகம பதனி அப்படிங்கிற ஒரு இசை நம்மளுக்கு கேட்கும். யாரும் அது மேல ஏறி நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கூண்டு வேலியெல்லாம் போட்டு மூடி இருக்காங்க. இந்த கோயிலோட வாசல் கிட்ட வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் கேப்பே விடாம ஏகப்பட்ட சிலைகளை செதுக்கி வச்சிருப்பாங்க. கூடவே அந்த கோயிலோட கதவு இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கும் போதே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்படியே அந்த கோயிலுக்குள்ள நம்ம போனதும் நம்ம பார்வைக்கு படுறது பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் நம்மளுக்கு தெரியும். அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 தூண்களை நம்ம பார்த்தோம். அதுலயும் ஏகப்பட்ட சிலைகள், சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட பக்கவாட்டுல தான் படி மாதிரி இருக்கும். அதுல நம்ம மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், கோயிலை சுத்தி நம்ம நடக்கிறதுக்காக அந்த நடபாதை மாதிரி இருக்கும். அதுலயும் வரிசையா ஒரே சீரா தூண்கள்லாம் இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கோயிலே பாத்தீங்கன்னா ஒரு தேர் வடிவிலான ஒரு கோயில் தான். இப்போ நம்ம பாக்குறீங்க, இது பாத்தீங்கன்னா ராஜகம்பீரன் திருமண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட படியில சைடுல பாத்தீங்கன்னா தெரியும், கல்லிலேயே செதுக்கப்பட்ட அந்த சக்கரத்துக்கு முன்னாடி குதிரையில இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு வடிவத்துல சிற்பங்கள் செதுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் 2 சைடும் இருக்கும். இந்த கோயிலோட பக்கவாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட சிற்பங்கள்ல செதுக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த கோயிலோட கோபுரம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது விமானம் சொல்லுவாங்க இல்லையா, அதுலயும் பாருங்களேன், நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு அர்த்தத்தை நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பா தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படியே நம்ம அந்த திருமண்டபத்துல மேலே ஏறணும் அப்படின்னா ஏகப்பட்ட தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள்ல ஒவ்வொன்றுத்திலுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம இந்த ஒரு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம 100 கோயிலுக்கு போய் பார்க்கக்கூடிய அந்த சிற்பங்களை இந்த ஒரே கோயிலே நம்ம பார்த்துருவோம். அந்த அளவுக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா கலைக்கூடமாவே திகழும். நம்ம கையளவு தான் சிற்பங்கள் இருக்கும். அதையே எவ்வளவு நுணுக்கமா அந்த நேர்த்தியா செதுக்கி இருக்காங்கன்னா பாருங்க. இந்த திருமண்டபத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய நாயகி அம்பாலோட சன்னதி இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம வணங்கிட்டு இந்த கோயிலுக்கு உள்ள மெயின் சன்னதி பாத்தீங்கன்னா லிங்கம் வடிவத்துல சிவபெருமான் தரிசனம் தருவாரு. ஸோ அவரையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம வெளியே வரலாம். இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலை பொறுத்தவரையிலும் சோழ மன்னர்களுடைய பெருமையும் தமிழர்களுடைய அந்த கட்டட கலையும் உலகத்துக்கே எடுத்து சொல்ற விதமா தான் இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பா இந்த கோயிலை ரொம்பவே நுணுக்கமா போய் உள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா 2 இல்ல 3 மணி நேரம் தேவைப்படும். நான் என்னுடைய கண்ணோட்டத்துல ரொம்பவே சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நுணுக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா போகும். நான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க அந்த சரித்திரத்தோட பிரம்மாண்டத்தை பார்க்கணும், அதை நேரடியா உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாகுபலி படம் பார்க்க தேவையில்லை, இந்த கோயில் வந்தீங்கன்னா போதும். ஸோ அந்த அளவுக்கு நேர்த்தியா பிரம்மாண்டமா இருக்கும். நீங்களே பார்த்து மெய் செலுத்துவீங்க. நீங்க தஞ்சாவூர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு எல்லாமே சுற்றுலா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலையும் சேர்த்து நீங்க பாருங்க. நாங்க ஒரு 3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி நவகிரக டூரு, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, இந்த தஞ்சாவூரை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த தஞ்சாவூருக்கு எப்படி வரலாம், எங்க தங்கலாம், தஞ்சாவூரை சுத்தி என்னென்ன கோயில்லாம் இருக்கு, நம்ம எப்படி பக்காவா பிளான் பண்ணலாம், அதுக்கு பட்ஜெட் எவ்வளவு வரும் அப்படின்றது எல்லாமே தெளிவா அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.